வணக்கம், இது உங்கள் அமிர்தா சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 2 விதமான டேஸ்ட்டில் வாட்டர்மெலன் ஜூஸஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோங்க. இது வந்து ஒன்று உப்பும் இன்னொன்று இனிப்பும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மைதா மற்றும் வெள்ளிச்சீனி சேர்க்காத வெஜ் ரெசிபிஸ் பார்க்குறதுக்கு கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி அமிர்தா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நான் ஒரு கால் பகுதி தர்பூசணி எடுத்து வச்சுருக்கிறேன். அதை பொடிசாக கட் பண்ணிக்கலாம். இது கூட கொஞ்சம் புதினா தழை, அப்புறம் ஒரு துண்டு இஞ்சி தோல் நீக்கினது, அப்புறம் சின்ன லெமன் எடுத்திருக்கேன். பெரிய லெமனாக இருந்தால் அரை லெமன் போதும். கொஞ்சம் உப்பு. முதல்ல ஒரு மிக்ஸி ஜாரில் இஞ்சி, புதினா, அப்புறம் உப்பு சேர்த்துக்கலாம். அப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற தர்பூசணி சேர்த்துக்கலாம். எலுமிச்சை பழத்தை லாஸ்ட்டு பிழிஞ்சு விட்டுக்கலாம். ஒரு முழு தர்பூசணி வாங்கினீங்கன்னா இதே மாதிரி ஜூஸும் போட்டுக்கலாம். அப்புறம் தர்பூசணி ஐஸும் செஞ்சுக்கலாம். இப்போ நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். தர்பூசணி ஐஸ் வந்து அந்த வீடியோ ஏற்கனவே நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான், நைஸாக அடிச்சாச்சு. இப்போ நான் வடிகட்டிடலாம். இப்போ இதில் நம்ம லெமனை பிழிஞ்சு விட்டுடலாம். உப்பு சேர்த்துருக்கோம், புதினா ஸ்மெல்லு, இப்படி லெமன் புளிப்புக்கு, அப்புறம் வாட்டர்மெலன் ஏற்கனவே இனிப்பு இருக்கும். இது ஒரு புது டேஸ்ட்டாக இருக்கும். இனிப்பு மட்டுமே பிடிக்காதவங்க இந்த டேஸ்ட்டில் செஞ்சு பாருங்கள். அவ்வளோதான், நம்ம வாட்டர்மெலன் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. லெமன் வந்து ரொம்ப புளிப்பு வேண்டாம்னா கொஞ்சம் குறைச்சிக்கலாம். இப்போ நம்ம இன்னொரு மெத்தட் பார்க்கலாம். அதுக்கு இன்னொரு கால் பகுதியை எடுத்து வச்சுருக்கேன். சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம். இதை வந்து மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடுங்க. இப்போ இது கூட இனிப்புக்காக 2 ஸ்பூன் நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். அவ்வளோதான், நைஸாக அரைச்சிட வேண்டியதான். இதுக்கு 2 இன்க்ரீடியன்ஸ் தான். இப்போ நம்ம வடிகட்டிடலாம். டேஸ்ட்டான வாட்டர்மெலன் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இந்த 2 மெத்தடுமே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே அமிர்தா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். நன்றி.